சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. ரகுராம் வந்து எல்லாருக்குமே வந்து சொத்து பிரித்து தரேங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு வந்து என்னப்பா ரகுராம் அவசரப்படாதன்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து சொல்கிறாங்க. அம்மா விடுங்கம்மா, நான் எல்லாருக்குமே வந்து பிரித்து தரப்போகிறேன். யார் யாருக்கு என்னென்ன சொத்து வேணும்னு அவங்களே வந்து முடிவு பண்ணிக்கிட்டோம். இல்லாட்டி அடுத்தது எனக்கு கம்மியாக கொடுத்துட்டேன், அவருக்கு பல லட்சம் கூட உள்ள சொத்து குடுத்துட்டேன்னு சொல்லி, இது மாரி ஏற்றத்தாழ்வுலாம் வரும். சொத்தே இல்லனாலும் பரவால்ல. எனக்கு எந்த சொத்தும் வந்து என் பேர்ல இருக்க வேணாம் அப்படின்னு ரகுராம் வந்து சொல்லிர்றாங்க. சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போறாங்க. அந்த இடத்துல, என்னடா இது மச்சான் இவ்ளோ கோவப்பட்டு பேசுறாங்க. இது எல்லாம் கொஞ்சமாவது நல்லதுக்கு இல்ல. தங்கச்சிம்மா நல்லா ஒரு வாட்டி 2 வாட்டி யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி மணி வந்து கேட்கறாங்க. அண்ணே, நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்க வந்து இந்த வீட்ல இருக்கீங்க. உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம். ஆனா, ரகுராமோட தம்பியா வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. அவருக்கு மதிப்பு மரியாதை வரணும். சரி, நான் சொல்றத சொல்லிட்டேன். எப்பேர்ப்பட்ட மனுஷன் இப்படி பண்றாரே! அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணிட்டு மணி மாட்டுக்கும் போறாங்க. ரகுராம் கிட்ட பேசலாமா இப்ப? அப்படின்னு சொல்லி மணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சிவராமன் வந்து, "நீ செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவால்ல. நமக்குன்னு குழந்தை குட்டி எல்லாம் இருக்குல்ல. அதுக்குன்னு சொத்தெல்லாம் வேணும்ல. சும்மா உட்காந்துக்கிட்டு எல்லாமே வந்து எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணன்கிட்டயே வந்து 5ம் 10ம் நிக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி கன்னாபின்னான்னு திட்டுனோனே, "கடவுளே! இது எங்க போகுதுன்னு தெரியல. எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல." அப்படின்னு அந்த இடத்துல ரமணி பாட்டியும் சொல்லிட்டு, என்னமோ ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. கதிர் வந்து பேசுறாங்க. மாமாவ ரொம்பவே வந்து அடிக்கடி வந்து எல்லாரும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்களே! இது என்னால ஜீர்ணிக்கவே முடியலன்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து கதிர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மாயா, நீ ஏதாவது பண்ணி தடுக்க முடியுமா? ரகுராமே வந்து சொத்து தரேன்ட்டாங்க. உன்னொன்னு இது எல்லாம் அவங்களுக்கா வந்து விருப்பப்பட்டு தோணியிருக்கு. எனக்கு என்னமோ இது எல்லாம் புவனேஸ்வரியோட திட்டமா இருக்குமோன்னு தோணுது. கோயில்ல தானே யாரோ ஒருத்தவங்க வந்து சிவராமன்கிட்டயும் இது மாரிலாம் தப்பு தப்பா பேசியிருக்காங்க. அப்பன்னா இது எல்லாம் புவனேஸ்வரியோட சதி திட்டமா இருந்தா என்ன பண்றது? நிச்சயம் வந்து சித்தி எல்லாம் இது மாரிலாம் வந்து கேட்கலாம் வாய்ப்பே இல்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வழக்கறிஞர கூட்டிட்டு வந்து சொத்த எனக்கு பிரிச்சு குடுத்தே ஆவணும்லாம் சித்தி எல்லாம் என்னைக்குமே சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் தான் எனக்கும் புரியல. நீ சொல்றதும் கரெக்ட்டா தான் இருக்குன்னு சொல்லி ஜானகி அம்மாட்ட வந்து பேசலான்னு வராங்க. நம்ம மாயா, இது மாரி சொத்து பிரிச்சு குடுக்குறாங்களே, இதில எனக்கு டோட்டலா வந்து பிடிக்கவே இல்ல. ரகுராம் விருப்பப்படி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நீங்க ஏதாவது பேசுறீங்களா? நான் பேசினா சண்டை வந்துருமா? அவரே பிரிச்சு குடுக்குறேன்ட்டாப்ல. உன்னொன்னு பிரிச்சு குடுத்தா என்ன? இந்த குடும்பம்லாம் ஒண்ணா தானே இருக்கும். அப்படின்னு சொல்லி பேசும்போது, மாயா வந்து யோசிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்ல. இந்த சொத்தெல்லாம் ஒருத்தர் பேர்ல இருந்தா மட்டும் தான், ஒருத்தர் முடிவுக்கு எல்லாரும் வந்து கட்டுப்பட்டு நிப்போம். இல்லன்னா, சொத்து தான் என்கிட்ட இருக்கே, உங்ககிட்ட எதுக்கு நாங்க கை கட்டி நிக்கணும்னு சொல்லிட்டு, எல்லாரும் வந்து புரிஞ்சுக்காம போவாங்க. நம்ப ஒத்துமையா இருக்கிறது சொத்துக்காக இல்ல, சொந்தத்துக்காகங்கிற விஷயத்த வந்து எனக்கு நல்லா புரியும். அப்படின்னு சொல்லும்போது வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து ரமணி பாட்டி வந்து தூரத்துலேருந்து கேட்குறாங்க. மாயா வந்து நல்ல விதமா தான் பேசுறா. ஆனா, அவ எடுக்கிற முடிவு தான் வந்து தப்பு தப்பா போகுதே. இப்ப என் பையன வந்து எல்லாரும் வந்து பந்து போல வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து தொரத்திக்கிட்டு இருக்காங்களே. அவன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களேங்கிற மாரி ரமணி பாட்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மணி மாட்டுக்கும் ரூமுக்கு வந்து வராங்க. மச்சான், நான் வந்து பேசுறத நீங்க விரும்ப மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு பிடிக்காத விஷயம் எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, சொத்தும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா, எல்லாமே இந்த பிரச்சனைய வந்து அமைதியாயிடும். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். அப்புறம் ரகுராம் வந்து சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் இது மாரி பேசுறான்னு அவ பேர் வந்துருமே. நான் சொத்து குடுக்கக்கூடாதுன்னு சொல்லல. சொத்த வந்து குடுத்துட்டா, சொந்தம் வந்து பிரிஞ்சிரும். சொத்து போனா நீங்களும் கவலைப்பட மாட்டீங்க. எனக்கு குடுக்கலன்னு நானும் கேட்க மாட்டேன். ஆனா மத்தவங்கலாம் ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. இப்பயே வந்து ஜானகி போல எனக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கலன்னு சொன்னாங்க. சொத்தெல்லாம் பிரிச்சு குடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு, நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அப்படியே எல்லாரும் வந்து தனித்தனியா பிரிஞ்சிருவாங்களே! அத உங்களால தாங்க முடியுமா? இல்ல நம்பளால தான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? நம்பளோட பலமே நம்ப எல்லாரும் ஒத்துமையா இருக்கிற வரைக்கும் தான், புவனேஸ்வரி முன்னாடியெல்லாம் சதி திட்டம் பண்ணிட்டு இருந்தா. ஏகப்பட்ட பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து சமாளிச்சுட்டு இருந்தோம். சொந்தம் ரொம்பவே முக்கியம் மச்சாங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து நல்லதா ஒரு முடிவு எடுங்கங்கிற மாரி பேசுறாங்க. முடிவு நம்பளா எடுக்கல. காலமா வந்து எடுக்க சொல்லியிருக்கு. அதனால அப்படியே போகட்டும். எத நோக்கி போதோ, அத நோக்கி போகட்டும். எனக்கு மனசே வந்து விட்டு போச்சுன்னு பேசுறாங்க ரகுராம்.